கிடையாது. இல்ல வின்னிங் பார்ட்டி கூட சேர்ந்து நாங்க ஜனங்களுக்கு செய்யணுன்றதும் தப்பு கிடையாது. பட் ஆனா அவங்கவங்களுக்கான சர்வைவல் மோடுன்னு ஒண்ணு இருக்கும்ல. அதுவும் உள்ள இங்க நல்லாவே தெரியுது. இந்த ராஜினாமாக்கள் மூலியமா நல்லாவே தெரியுது அப்படின்னும்போது, சரிப்பா அப்படி ஏடிஎம்கே எம்எல்ஏஸ்லாம் இங்க வராங்க. வரும்போது அவங்கெல்லாம் அந்த லஞ்ச ஊழல் அந்த இப்போ விஜய் பாஸ்கர் அவர்கள்லாம் வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம கேள்விப்படுறோம். அந்த கரப்ஷன் கேஸ் அப்புறம் வேலுமணி அவர்கள் அவங்கெல்லாம் இருக்கும்போது இப்போ நீங்க வந்து என்ன சொல்றது தூய சக்தின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கெல்லாம் உள்ள சேர்த்துக்கிறீங்களே அப்படின்னு சொன்னா உள்ள சேர்த்துக்கிறது அப்படிங்கிறது டிவிக்கு தலைமையில் இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் பொறுப்பு தான் அப்படின்னு சொன்னாலுமே நாளைக்கு இவங்களில் யார் மேலே கேஸ் ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. கேஸ் போயிட்டு இருக்கு, ப்ரூவ் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அப்போது அந்த இடத்துல ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா அவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க எடுக்கலன்றதை ஜனங்க கண்டிப்பாக விமர்சனம் வைப்பாங்க, கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறது அடுத்த பட்சம். ஆனால் இப்போ ஃபர்ஸ்டே லிமரோஸ் தலைமையில் நம்மளுக்கு வந்து அவங்க வேலுமணி தலைமையிலையும் விஜய் பாஸ்கர் அவங்க தலைமையிலும் ஏடிஎம்கே ஸ்பிளிட் ஆனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே. ஆனா அப்படி வந்தாலுமே 25 பேர் இங்க 27 பேர் அங்க அப்படின்னு ஸ்பிளிட் ஆச்சு. அதுக்கப்புறம் அது வந்து நடந்த குழப்பங்கள் உங்களுக்கு தெரியும். ஏடிஎம்கே ரெண்டா அந்த 47ல ரெண்டா ஸ்பிளிட் ஆன விஷயங்கள் 20+20+ ஸ்பிளிட் ஆன விஷயங்கள்லாம். ஆனா அப்படி நடந்தாலுமே நீங்க என்னதான் எங்களுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்தாலுமே நான் மினிஸ்டர்ஸ் பதவி ஏடிஎம்கே யாருக்காச்சும் கொடுப்பாரா விஜய் சார் அப்படின்னு பார்த்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு அதில் குறை சொல்லலான்னு சொல்லும்போது அவர் ஸ்மார்ட்டாக அதை தூக்கி தான் ஐயூஎம்எல்க்கோ விசிகேக்கோ கொடுத்தாரு. கம்யூனிஸ்டுகள் கட்சிகள் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா. ஆனால் இவங்க 2 பேருக்கோ கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும்போது ஏன் ஏடிஎம்கே கொடுக்கலன்னா அங்கே தான் விஜய்க்கு அரசியல் தெரியாதுன்னு சொல்லவங்களுக்குலாம் விஜய் சொன்ன பதிலடி. ஏன்னா இவங்கவுங்க மேலே எல்லார் மேலேயும் கேஸ் இருக்கு, இல்லைனா இந்த கேஸ்கள் விசாரிக்கப்படும் போது எப்படி போகும்னு தெரியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இது ஆளும் கட்சியான டிவிகேக்கு எந்த விதத்திலையும் காம்ப்ளிகேட்டாக கூடாது அப்படின்ற இடத்துல நீங்க சப்போர்ட் கொடுங்க. பட் ஆனா மினிஸ்டர் பதவி யாருக்கு கொடுக்கணும்ன்றது சீஃப் மினிஸ்டரோடது தானே. அவர் எப்ப வேணா ரொட்டேஷன்ல அந்த மினிஸ்டர் பதவியை மாத்தலாம். விசிகே அவர்கள் சொன்ன மாதிரி தான் நீங்க மினிஸ்டர் பதவி கொடுத்துட்டீங்கன்றதுக்காக நாங்க வந்து டிவிகே சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாங்க எப்ப வேணா வெளியில வந்துருவோம். ஐ மீன் மினிஸ்டர் பதவி வேணான்னு சொல்லிட்டு நாங்க அந்த வந்து கொடுத்த அந்த கூட்டணியில இருந்து கொடுத்த அந்த விஷயங்களை வந்து அதாவது திமுகலே இருப்போம் ஆனா டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னது தானே விசிகே அவர்கள் தான் அப்படின்னு சொல்லும்போது நாங்க எப்போ வேணா எந்த ஸ்டாண்ட் வேணா எடுப்போம் அப்படின்னு சொல்ற மாதிரி விசிகே அவர்கள் சொன்ன மாதிரி சீஃப் மினிஸ்டர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் அந்த மினிஸ்டர் பதவியை இப்போ கொடுத்திருந்தாலும் அவர் யாருக்கு எப்போ எதை கொடுக்கணும்ன்றது அவரோட பொறுப்புல இருக்கு. அவர் எப்போ வேணா ரொட்டேஷன்ல அந்த சீஃப் மினிஸ்டர் பதவியை மாத்தலாம். சாரி சீஃப் மினிஸ்டரா இருக்கக்கூடியவர் மற்ற அமைச்சர்கள் பதவியை மாத்தலான்ற அதிகாரம் அவருக்கு இருக்கு, அந்த அத்தாரிட்டி அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ஒரு நல்லாட்சி அமையணும் அப்படிங்கறது எல்லாருக்கான விஷயமா இருக்கு. அது வந்து சிஎம் விஜய் அவர்கள் தலைமையில நடக்குது அப்படின்னு சொல்லும்போது என்னதான் இந்த கட்சி விட்டு கட்சி மாறினாலும் உறுப்பினர்கள் மாறினாலும் ரிசைன் பண்ணிட்டு டிவிகேல நின்று இவங்கெல்லாம் ரிசைன் பண்ணவங்களாம் டிவிகேல வின் பண்ணாலுமே அந்த மினிஸ்டர் பதவி அப்படிங்கிறது அந்த போஸ்டிங் அப்படிங்கிறது இல்லை அந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் அந்த போஸ்டிங் யாருக்கு கொடுக்கணுன்றது சீஃப் மினிஸ்டர் கையில தான் இருக்குன்னா சிஎம் அவர்கள் விஜய் அவர்களை மட்டும் தான் நம்பி ஜனங்க ஓட்டு போட்டிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவருக்கு கீழே இருக்க கேண்டிடேட்ஸ் யார் யாருன்னு கூட தெரியாம தான் ஓட்டு போட்டோன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதை பிளஸ்ஸாவும் பார்க்கலாம் மைனஸாவும் பார்க்கலாம். ஆனா எப்படி பார்த்தாலும் விஜய் அவர்கள் நல்லது செய்வாங்க. எங்க தொகுதிக்கு டிவிக்கே வின் பண்ணிருக்குப்பா அது யாருன்னு தெரியாது. ஆனா அந்த டிவிக்கே மெம்பரா இருக்கக்கூடியவர் விஜய் கீழே செயல்படுறவர் தானே, விஜய் சொல்றதை செய்யக்கூடியவர் தானே. அது எங்களுக்கு போதும். எங்க விஜய் என்ன செய்வாரு, எங்க விஜய் தளபதி அவர்கள் செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை ஜனங்க வந்து கண்டினியூஸா அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படிங்கிற இடத்துல டிஎம்கே டிவிக்கு சரியில்லை ஆளுங்கட்சி சரியில்லைன்னு சொல்றது இன்னும் அதிருப்திக்கு ஆளாவாங்கன்றதை நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லிட்டேன். இப்போ பை எலெக்ஷன்லயுமே பாத்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஸ்மார்ட்டா ஏடிஎம்கேவோட சப்போர்ட் அந்த குதிரை பேரம் நடக்குதா இல்ல கழுத பேரம் நடக்குதான்னுலாம் கான்ட்ரவர்சி போகும்போது அவர் வந்து யாரையும் ஃபோர்ஸ் பண்ணல. இவங்களாம் வாலண்டியரா வராங்க. இத்தனைக்கும் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில இருக்கக்கூடிய அவர் வந்து மூத்த தலைவராக இருக்கக்கூடிய மகேந்திரன் அவர்கள் வந்ததெல்லாம் வந்து நம்ம வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள்லாம் அவ்வளோ சீக்கிரம் கட்சி விட்டு கட்சி மாற மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ரொம்ப கொள்கை பிடிமான இருக்கவங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களே மாறி இருக்காங்கன்னு சொல்லும்போது அவங்கள எது அட்ராக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னும் போது இந்த கரப்ஷன் அப்படிங்கிற விஷயம், இந்த சாதி வேறுபாடு மத வேறுபாடு இல்லாமல் நல்லிணக்க அரசியல் நடக்கும், எல்லாருக்கும் ஈக்குவலான அரசியல் நடக்கும், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவங்களை ஈர்த்திருக்கு அப்படின்றத நம்மளால அவங்க சொல்றதை நம்மளால பார்க்க முடியுதுன்னா இந்த ஈக்குவாலிட்டி அப்படிங்கிற பேஸ்ல தான் வந்து வன்னியரசு அவர்களுக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்தது அப்படின்லாம் வரும்போது ஸோ ஜனங்க இதை எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்களும் ஒரு வார்த்தை விட்டார். அவர் வந்து ஸ்கூல் பசங்களோட ஐடி கார்டுலலாம் கூட எல்லா டீட்டெயில்ஸும் அந்த கேஸ் கமெண்ட்டில் போட்டுருவோன்னு சொன்னதும் வந்து கான்ட்ரவர்சி ஆச்சு. அப்போது மீடியாக்கள் அதை தப்பாக நரேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னும் போது அது வந்து மீடியாக்கள் வந்து இப்போ டிவிகேக்கு அகேன்ஸ்டாக தான் இருக்காங்க. இன்னுமே ஸ்டில் பல மீடியாக்கள் ஓரளவுக்கு 90% மீடியாக்கள் வந்து டிஎம்கேக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் ஆளுங்கட்சி 5 வருஷமா அவங்க இருந்தது ஒன்று. இன்னொன்று டிவிகே கவர்மெண்ட் மீடியாவை சட்டையே பண்ணலை.
அப்படின்னும் போது நீங்கள் எங்களை சட்டையே பண்ணலைல்ல, எங்களுக்கு ஒரு 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 என்ன சொல்ல பத்திரிகையாளர்களை நீங்கள் மீட் பண்ணலை, எங்களுக்கான ஒரு இன்டர்வியூஸ் கொடுக்கல, நாங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எங்களுக்கான ஒரு ப்ராப்பர் ஆன்சர் கொடுக்கல, நீங்கள் டெல்லியிலுமே எங்களை அவாய்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னும் போது இன்னுமே ஸ்டில் பல மீடியாக்கள் டிவிக்கு மேலே கோவமாக இருக்காங்க. அப்படிங்கிறத விடவும் டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்றது எந்த டவுட்டும் இல்லை. ஸோ இந்த இடத்துல செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது தப்பாக கூட இருக்கலாம். அவர் எல்லா டீட்டெயிலும் வந்து ஐடி கார்டில் போடுவாங்கன்னு சொன்னார். அது ஸ்பெசிஃபிக்காக அந்த கேஸ்ட்டை அவர் சொல்லியிருக்க வேணாம். அதையும் அவர் சேர்த்து சொன்னதும் கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ராஜ்மோகன் அவர்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. இல்லை அது வந்து தப்பாக இது பண்ணி மேபி அவர் சொன்னது ஜனங்க அந்த அளவுக்கு முட்டாலும் இல்லை, இவர் அது மீன் பண்ணதும் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஏடிஎம்கேலேருந்து வந்தவர் தான் அவர் செங்கோட்டைன்னு சொல்லும்போது என்னதான் அவர் மூத்த தலைவராக இருந்தாலுமே ஸோ அந்த கேஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வேணான்னு சொல்லி தான் நீங்கள்